So dear students, in today's class we are going to see the offers and quotations. Offer. What is mean by an offer? Offer க்கு என்ன definition கொடுத்திருக்காங்க அப்படின்றது பாருங்க. Offer or proposal is defined in section 2 as when one person will signify to another person his willingness to do or not to do something with a view to obtain the assent of such person to such an act or abstinence, he is said to make a proposal or an offer. ஆஃபர் அப்படின்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒருத்தர் தானாக முன் வந்து ஒருத்தருக்கு கொடுக்கக்கூடியது ஒரு ஆஃபர். அதாவது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏ அப்படின்னு ஒரு பர்சன் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால், he can offer to B to give his car. அவர் ஒரு கார் வச்சிருக்கிறாரு, அந்த காரை என்ன செய்ய சொல்லலாம், பிக்கு வந்து நான் தரேன் அப்படின்னு சொல்லி ஆஃபர் பண்ணலாம். இட்ஸ் அன் ஆஃபர். இது வந்து தானாக முன் வந்து கொடுக்கக்கூடியது, அதுதான் ஆஃபர். சரியா? அதை நம்ம ப்ரப்போசல் அப்படின்னு சொல்லுவோம். ஹிஸ் வில்லிங்னஸ் டு டூ, அதாவது வில்லிங்னஸ் டு டூன்னு என்ன அர்த்தம், நானா முன் வந்து கொடுக்குறேன், அதை ஏற்றுக்கிறதும் ஏற்றுக்காததும் அவங்க இஷ்டம். இது வந்து ஒரு ஆஃபர். கொட்டேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம், ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கிறோம். கொட்டேஷன் அப்படின்னா என்னன்னா, த ஸ்பெசிஃபிக் ஆஃபர் இஸ் ஒன். அதாவது நம்ம ஒன்று கேட்குறோம், அதுக்கு அவங்க வந்து நமக்கு ஒரு ஆஃபர் பண்ணுறாங்க, ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட்டுக்கு மட்டும். எ ஸ்பெசிஃபிக் ஆஃபர் இஸ் ஒன் which is framed and announced to the prospect who inquired on this regard. ஏற்கனவே நம்ம என்கொயரியில் கேட்டிருப்போம், ப்ரைஸ் லிஸ்ட்டு கேட்லாக் எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். பார்த்துட்டு நம்மளுடைய தேவையை அவங்கக்கிட்ட நம்ம சொல்லியிருப்போம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் வாட்ச்னே வச்சுக்கோங்களேன், ஒரு 10 மாடல் வாட்ச் வந்து எனக்கு இவ்வளோ குவான்டிட்டியில் நமக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம அவங்கக்கிட்ட கேட்குறோம். அதுக்கு மட்டும் அவங்க கொட்டேஷன் ப்ரிப்பேர் பண்ணி அனுப்புறது, அதுதான் கொட்டேஷன். இஸ் அ price list meant for a particular product, which is also called as quotation. The quotation is meant for a particular prospect only. உங்களுடைய ஆர்டருக்கு மட்டுமான ஒரு ப்ராஸ்பெக்ட் தான். it doesn't mean the whole product. அந்த whole ப்ராடக்டையும் நம்ம வந்து காமிக்கிறதாக அது ஆகாது. On the receipt of a request for a quotation, we have to respond with a firm offer. அப்போ நம்ம அந்த கொட்டேஷன் வரும்போது நம்ம அவங்களுக்கு அதை ரெக்வஸ்ட், கொட்டேஷனுக்கான ரெக்வஸ்ட் வரும்போது அவங்களுக்கான ஆஃபரை நம்ம கொடுப்போம். புரியுதா? ஒரு கொட்டேஷனுக்கான ரெக்வஸ்ட் நமக்கு வரும், எனக்கு இத்தனை கைண்ட் ஆஃப் வாட்சஸ் வந்து எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ நம்ம ஒரு கொட்டேஷன், இவங்க என்னென்ன ப்ரைஸ் லிஸ்ட்டில் கேட்குறாங்க, ஸோ என்ன மாதிரியான டேர்ம்ஸில் நம்ம இவங்களுக்கு கொடுக்க முடியும், இவங்களுக்கு ஏதாவது டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியுமா, ஸோ என்ன கொஞ்சம் காஸ்ட்லியான வாட்சஸை ஆர்டர் பண்ணியிருந்தாங்கன்னா we can consider it, இல்லையா? கொஞ்சம் நம்ம வந்து என்ன பண்ணலாம், கன்சிடர் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி வகையில் அவங்களுக்கு நம்ம ஒரு ஆஃபர் கொடுக்கலாம். நார்மலி ஆல் இன்ட்ரெஸ்டட் சப்ளையர்ஸ் ஆர் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் சென்ட் கொட்டேஷன். எல்லாருமே கொட்டேஷன் வந்து சென்ட் பண்ணுறத ஒரு ப்ராக்டிஸாக வச்சுருக்காங்க. ஸோ கொட்டேஷன்ஸ் நார்மலி வில் பி ஆஃப் ஸ்டாண்டர்ட் பேட்டர்ன். த கொட்டேஷன் மே பி இன் த ஃபார்ம் ஆஃப் டேபிள் டு இன்க்ரீஸ் த கிளாரிட்டி. டேபிள் ஃபார்மில் தான் இருக்கும். ஸோ தெர் வில் பி எ லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ். அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸுக்கு அவங்க ஆஃபர் பண்ணக்கூடிய ப்ரைஸஸ், ஸோ கடைசியில் வித் ஜிஎஸ்டி அந்த மாதிரிலாம் போட்டு அவங்க என்ன டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் பொறுத்து அவங்க போடுவாங்க. ஸோ அந்த ஆஃபர் அண்ட் கொட்டேஷன்ஸ்க்கு என்னெல்லாம் எசென்ஷியல்ஸ் அப்படின்றத பார்க்கலாம். வி ஷுட் தேங்க் த என்கொயரர் ஃபார் கன்சிடரிங் த என்கொயரி. ஸோ யார் என்கொயர் பண்ணியிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃபஸ்ட்டு நம்ம தேங்க் பண்ணணும். அதுக்கு பிறகு ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராடக்ட், குவாலிட்டி, வெயிட்டு, டெக்னிக்கல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம அந்த ஆஃபர்லேயும் கொட்டேஷன்லேயும் நம்ம கட்டாயமாக மென்ஷன் பண்ணியிருக்கிறோம். என்ன ப்ரைஸுக்கு நீங்கள் அந்த இது தருவீங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அதில் சொல்லியிருக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் யூனிட்ஸ்னால் என்னென்ன குவான்டிட்டி, அதான் நம்பர் ஆஃப் யூனிட்ஸு. ட்ரேடு டிஸ்கவுண்ட்டு வேறு, கேஷ் டிஸ்கவுண்ட்டு வேறு. கேஷ் டிஸ்கவுண்ட் இஸ் மென்ட் ஃபார் கேஷ் பர்ச்சேசஸ் ஒன்லி. சரியா? ஆன் த ஸ்பாட் நீங்கள் வந்து இப்போ கேஷ் ஆன் டெலிவரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே நீங்கள் ஸ்பாட்டில் கேஷ் பே பண்ணிங்கன்னா அதுக்கு தனி டிஸ்கவுண்ட்டு. ட்ரேடு டிஸ்கவுண்ட் அப்படிங்கிறது வந்து சில சமயங்களில் வந்து கிரெடிட் பர்ச்சேசஸ்க்கும் ட்ரேட் டிஸ்கவுண்ட்டு கொடுப்பாங்க, பல்காக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ தேர் வில் பி அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கேஷ் டிஸ்கவுண்ட் அண்ட் ட்ரேட் டிஸ்கவுண்ட்.
ரைட். ஸோ அடுத்தது பேமெண்ட் டீட்டெயில்ஸு, செக்காக பே பண்ண போகிறாங்களா இல்லை டிடியா கேஷா அல்லது கிரெடிட் பேமெண்ட்டா, ஆஃப்டர் 40 or 35 days யூ வில் பி பேயிங்கா, என்னங்கிறத கட்டாயமாக நீங்கள் வந்து உங்களுடைய டேர்ம்ஸை நீங்கள் மென்ஷன் பண்ணிடுங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் டிமாண்ட் டிராஃப்டாக தான் அக்செப்ட் பண்ணிப்போம், இல்லை எங்களுக்கு வந்து நெட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுருங்க, அந்த மாதிரியானதை நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணணும். தென் டிரான்ஸ்போர்ட் அண்ட் டெலிவரி டீட்டெயில்ஸு, ஸோ மோட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதையும் நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ பெரிய பெரிய குட்ஸ் எல்லாம் வந்து ஷுவராக அது வந்து கொரியர்லேயோ இல்லை போஸ்ட்லேயோ அனுப்ப முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அவங்க வந்து என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா லாரி சர்வீஸ் புக் பண்ணி அதிலிருந்து தான் அவங்க எடுக்கிற மாதிரி இருக்கும். அப்படி எடுக்கிறதாக இருந்தால் என்ன கண்டிஷன், யார் அந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜை பே பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தெளிவாக நீங்கள் அதில் சொல்லியிருக்கணும். ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் அண்ட் அதர் ஆஃபர் டீட்டெயில்ஸு. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் யூஸ்ட் இன் கொட்டேஷன். கொட்டேஷனில் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் டேர்ம்ஸ் சுருக்கமான முறையில் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான டேர்ம்ஸ் என்னெல்லாம் அப்படிங்கிறத பார்ப்போம். கேஷ் வித் ஆர்டர், CWO. இந்த CW வேறு ஒன்றுமே நீங்கள் லெட்டரில் எழுத வேண்டாம், CWO அப்படின்னு மட்டும் கொடுத்துடணும். கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது என்னங்கிறது அவங்களுக்கே தெரிஞ்சிடும். ஸோ CWOனா என்ன, கேஷ் ஷுட் பி பெய்டு அலாங் வித் த ஆர்டர். ஸோ ஆர்டர் போடும்போதே அவங்களுக்கு என்ன கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேஷை கொடுத்துடணும் நம்ம. இதுதான் CWO. அடுத்தது ஆஸ் இஸ் வேர் இஸ் பேசிஸ். ஆஸ் இஸ் வேர் இஸ் பேசிஸ் அப்படிங்கிறது ப்ரைஸ் கோட்டட் இஸ் ஃபார் த கமாடிட்டி வேரெவர் இட் இஸ் லையிங் அண்ட் இன் வாட் எவர் கண்டிஷன் இட் இஸ் லையிங். ஸோ இப்போ வந்து ஒரு கொடவுனில் ஒரு சம் கைண்ட் ஆஃப் குட்ஸ் வச்சுருக்குறாங்க அப்படின்னு சொன்னால் என்ன கண்டிஷனில் அந்த குட்ஸு இருக்குதோ, என்ன இடத்துல இருக்குதோ அதே இடத்துல இருந்து அப்படியே அதை வந்து என்ன பண்ணிக்கிறது, இவங்க டேக் ஓவர் பண்ணிக்கிறது. அதாவது டாக்குமெண்ட் மட்டும் கைமாறும், மற்றபடி இவங்க அந்த குட்ஸு என்ன கண்டிஷனில் இருக்குதோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம், எந்த இடத்துல இருக்கோ அதை அப்படியே எடுத்துக்கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் தூத்துக்குடி போர்ட்டில் அந்த டாக் ஹவுஸில் ஒரு 50 கேஸ் சானிடைசர் இருக்குன்னு வச்சுப்போம் எக்ஸாம்பிள். இப்போ வந்து என்ன பண்ணுறாங்க, ஒரு கம்பெனிக்கிட்ட இருந்து இன்னொரு கம்பெனிக்கு அந்த குட்ஸ் வந்து கைமாறுது அப்படின்னு வச்சுக்கலாம். அப்போ என்ன பண்ணுவாங்க, அந்த இதுக்கு மட்டுமான அந்த டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த இன்வாய்ஸு அதையும் கொடுத்துட்டு அந்த வேர்ஹவுஸ்க்குள்ளே அந்த பில் இருக்கும் அதையும் கொடுத்துட்டு அப்படியே அவங்க என்ன பண்ணிப்பாங்க அப்படின்னா அதை எடுத்துப்பாங்க. ஸோ ஆஸ் இஸ் வேர் இஸ் பேசிஸ் அப்படின்னா அந்த குட்ஸு என்ன நிலைமையில இருக்குதோ அதுக்கு எந்த இடத்துல இருக்கோ அதுக்கான ப்ரைஸை கோட் பண்ணுறது, புரியுதா. அப்புறம் எக்ஸ் வேர்ஹவுஸ், ப்ரைஸ் ஆஃப் த குட்ஸ் அட் த வேர்ஹவுஸ் ஆஃப் த செல்லர். செல்லருடைய வேர்ஹவுஸில் குட்ஸ் இருக்கும் அதுக்கான ப்ரைஸு. த காஸ்ட் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஆஃப் த goods to the buyer's place should be borne by the buyer. அப்போ பையர் தான் என்ன பண்ணணும், செல்லருக்குள்ள வேர்ஹவுஸில் இருக்கக்கூடிய குட்ஸை பையர் வந்து தன்னுடைய காசை போட்டு என்ன பண்ணணும், செலவு பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டேர்மை கொட்டேஷனில் சொல்லிடுவாங்க. எக்ஸ் வேர்ஹவுஸ்னால் என்ன அர்த்தம், நான் குட்ஸை வந்து என்ன செய்வேன், விற்கிறதோட என்னோட பொறுப்பு முடிஞ்சு போச்சு, நீ தான் என்ன பண்ணிக்கணும், உன்னுடைய காசை போட்டு நீ வந்து என்ன பண்ணிக்கணும், குட்ஸை வந்து உன்னுடைய இடத்துக்கு நீ எடுத்துகிட்டு போய்க்கணும். இதுதான் எக்ஸ் வேர்ஹவுஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது இந்த நீளமான எக்ஸ்பிளனேஷன் வந்து தேவையில்லை, அதுக்கு பதிலாக நம்ம இப்படி சிங்கிள் வேர்டு மட்டும் நம்ம அந்த லெட்டரில் யூஸ் பண்ணால் போதும், ரைட். அடுத்தது அட் ஸ்டேஷன். திஸ் ப்ரைஸ் இன்க்ளூட்ஸ் த காஸ்ட் ஆஃப் குட்ஸ் அண்ட் த சார்ஜஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டிங் தெம் டு த ஸ்டேஷன் நேம்டு. எந்த ஸ்டேஷன், அதாவது எந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு அதுக்கு நீங்கள் கொண்டு போகிறீங்களோ அந்த இதில் அந்த டிரான்ஸ்போர்ட்டிங் சார்ஜஸும் இன்க்ளூட் ஆகும், அதாவது அந்த ப்ரைஸில், ரைட்டா. ஆல் அதர் சார்ஜஸ் லைக் லோடிங் அண்ட் ஃப்ரைட் மஸ்ட் பி பெய்டு பை த பையர். அந்த லோடிங் அண்ட் அன்லோடிங்கு ஃப்ரைட்டுக்கு உண்டான சார்ஜஸ் எல்லாமே யார் பே பண்ணணும் அப்படின்னா பையர் தான் பே பண்ணணும். எது வரைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஸ்டேஷன் வரைக்கும். ஃப்ரீ ஆன் ரெயில், FOR அப்படின்னு பேர். FOR அப்படின்னா ஃப்ரீ ஆன் ரெயில். ப்ரைஸ் ஆஃப் குட்ஸ் அண்ட் த சார்ஜஸ் அப் டு த லோடிங் the goods into wagons are payable by the seller. ஸோ செல்லர் வந்து எல்லா பொறுப்பையும் எடுத்துக்கிறாரு. எது வரைக்கும், அந்த வேகன்ஸில் அந்தந்த கன்சர்ன்டு கண்டெய்னர்ஸில் ஏற்றுற வரைக்கும், அதாவது குட்ஸை விற்றாச்சு, குட்ஸை விற்றாலுமே அந்தந்த கண்டெய்னரில் அந்த குட்ஸை ஏற்றி அதை அனுப்புகிற வரைக்கும் உண்டான எக்ஸ்பென்ஸை யார் பேர் பண்ணிக்கிறா அப்படின்னா செல்லர் பேர் பண்ணிக்கிறாருன்னு அர்த்தம். இதுக்கு பேர் ஃப்ரீ ஆன் ரெயில். அடுத்தது ஃப்ரீ ஆன் போர்டு.
The cost associated with the FOB include transportation of the goods to the port of shipment, loading the goods into the shipping vessel, freight transport, insurance, and unloading of transporting goods from the arrival of the port to the final destination. So in the cost, எந்த காஸ்ட், அந்த ப்ரைஸ், அதாவது கோட் பண்ணியிருக்கக்கூடிய ப்ரைஸ் வந்து எதெல்லாம் இன்க்ளூடாக இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஷிப்பில் இருந்து அந்த குட்ஸ் வந்து வர்றது, அந்த குட்ஸை லோட் பண்ணுறது, ஷிப்பிங் வெசலுக்குள்ளே ஏற்றுறது, அதுக்குள்ளே ஃப்ரைட் டிரான்ஸ்போர்ட்டு, இன்சூரன்ஸு, திருப்பி அந்த குட்ஸ் வந்து போர்ட் அரைவல் வரும்போது இறக்குறது, இது எல்லாத்துக்கும் ஃபைனல் டெஸ்டினேஷன் வர்ற வரைக்கும் எல்லா காஸ்ட்டுமே வந்து அந்த ப்ரைஸோட சேர்ந்துருக்குது அப்படின்னு அர்த்தம். சரியா? அதான் ஃப்ரீ ஆன் போர்டு. அடுத்தது கேரேஜ் ஃபார்வர்டு. லைக் FOR, the cost of transportation of the goods has to be paid by the buyer. பையர் மாதிரி தான். பையர் வந்து அதே மாதிரி என்னென்னலாம் சார்ஜஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் யார் பே பண்ணுவாங்க? பையர் பே பண்ணுவாங்க. ஃப்ரீ ஆன் ரெயில்னா செல்லர் பே பண்ணுவாங்க. கேரேஜ் ஃபார்வர்டு அப்படின்னா பையர் பே பண்ணுவாங்க. அடுத்தது கேரேஜ் பெய்டு. இன் திஸ், seller is responsible for the transportation of goods to the buyer's address or to the station nearest to the buyer. யார் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, செல்லர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாரு. எதுக்கு? டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறதுக்கு. பையர்ஸ் உடைய அட்ரஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ணுறது. அப்படி அட்ரஸ்க்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் பண்ண முடியலன்னா அதுக்கு நியரஸ்டாக என்ன ஸ்டேஷன் இருக்கோ அந்த ஸ்டேஷனுக்கு அதை அனுப்பி விட்டுருவாங்க. அந்த செலவை மட்டும் அவங்க ஏற்றுக்குவாங்க. அப்புறம் பாருங்கள், CIF அப்படின்னு என்னென்னா, காஸ்ட். C ஸ்டாண்ட்ஸ் ஃபார் காஸ்ட், I ஸ்டாண்ட்ஸ் ஃபார் இன்சூரன்ஸ் அண்ட் F ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரைட். காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். So price quoted includes the cost of the goods, insurance and freight charges up to the destination station or port. So price quoted includes, அதாவது price வந்து கோட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அது வந்து எதோட சேர்ந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்ஸுடைய காஸ்ட்டு, குட்ஸுடைய இன்சூரன்ஸு, அதுக்கு பிறகு ஃப்ரைட் சார்ஜஸ், இது எல்லாம் சேர்ந்தது தான் காஸ்ட், இன்சூரன்ஸ் அண்ட் ஃப்ரைட். அடுத்தது COD, கேஷ் ஆன் டெலிவரி. ஸோ எப்போ வந்து அந்த குட்ஸை டெலிவரி பண்ணுறாங்களோ, அதாவது VPPயில் போஸ்ட்டில் வந்து வந்துருச்சு அப்படின்னா அந்த போஸ்ட்மேன் கிட்ட நீங்கள் அதுக்கான காஸ்ட்டை நீங்கள் கொடுத்துடணும். இந்த கேஷ் ஆன் டெலிவரி வந்து நம்ம எல்லாருமே நிறைய யூஸ் பண்ணியிருப்போம். கேஷ் ஷுட் பி பெய்ட் ஆன் த டைம் ஆஃப் அ டெலிவரி இல்லையா? ஆன்லைன் பர்ச்சேஸில் கூட நம்ம அந்த ஆப்ஷனை கொடுக்க முடியும் இல்லையா? ஸோ ப்ராம்ப்ட் கேஷ் ஷுட் பி பெய்டு வித்தின் 2 or 3 days ஆஃப்டர் ரிசீவிங் த ப்ராடக்ட் கிடைச்ச பிறகு 2 or 3 டேஸில் நம்ம என்ன செஞ்சுருக்கணும்? நம்மளுடைய காஸ்ட்டை பே பண்ணியிருக்கலாம். இன் திஸ் பீரியட் த பையர் கேன் வெரிஃபை த ப்ராடக்ட் வித் இன்வாய்ஸ். அந்த குட்ஸை வந்து செக் பண்ணிவிட்டு அதோட குவாலிட்டியெல்லாம் செக் பண்ணிவிட்டு 2-3 டேஸில் அந்த ப்ராடக்ட் அந்த காஸ்ட்டை நம்ம கொடுத்துடலாம். தென் நெட் cash to be paid as the net payable amount with specified time limit. For example, net cash within 15 days. So after the verification of goods, அந்த பையர் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ப்ராமிஸ் பண்ணலாம், 15 டேஸ்க்கு பிறகு நான் வந்து கேஷ் கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ திஸ் இஸ் டிபெண்ட் அப்பான் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த பையர் அண்ட் செல்லர். அது வந்து பையர் அண்ட் செல்லருடைய ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த விஷயம். சரியா? அடுத்தது 5% 10 days. 5% of discount will be given to the buyer on the invoice if payment is made within 10 days. ஸோ 5% டிஸ்கவுண்ட் அலோவ் பண்ணுறாங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேமெண்ட் வந்து 10 நாளைக்குள்ளே கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொன்னால் 5% டிஸ்கவுண்ட் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அலோவ் பண்ணுறாங்க. தென் கேரண்டி அப்படிங்கிறது என்ன? இட் இஸ் அன் அண்டர்டேக்கிங் கிவன் பை த மேனுஃபேக்சரர் on quality and service conditions of the product for a specified period. It is an undertaking given by the manufacturer on quality and service conditions. So குவாலிட்டிக்கு, சர்வீஸ் கண்டிஷனுக்கு எல்லாத்துக்குமே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா அவங்க மேனுஃபேக்சரரே வந்து என்ன பண்ணிக்கிறாங்க? கேரண்டி எடுத்துக்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் அ ஃபார்மேட் ஆஃப் அன் கொட்டேஷன். ஸோ பாருங்கள், பிரணவ் சிஸ்டம்ஸ் அப்படிங்கிறது அவங்களுடைய பேர். அட்ரஸ் எழுதியிருக்கிறாங்க, நம்பர் 20 நார்த் மாசி ஸ்ட்ரீட், மதுரை, செப்டம்பர் 4, 2010. ரெஃபரன்ஸ் நம்பர் எழுதியிருக்குது, சப்ஜெக்ட் இருக்குது. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து அவங்க ஏற்கனவே கம்யூனிகேட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, அந்த ரெஃபரன்ஸ் நம்பர், டேட்டு, இயர். சப்ஜெக்ட் பாருங்கள், பிஸ்னஸ் லெட்டர் ஃபார் கொட்டேஷன் அவர் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்டருடைய ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. டியர் மேனேஜர், ஐ எம் ரைட்டிங் திஸ் லெட்டர் இன் ஆர்டர் டு இன்ஃபார்ம் யூ தட் I am planning to upgrade my computer system.
So I request you to send me a detailed quotation regarding the requirements for upgradation of my computer system. So நாங்கள் வந்து என்ன பண்ண போகிறோம், எங்களுடைய கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை நாங்கள் அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ எங்களுக்கு கீழ்கண்ட ஒரு 3 ப்ராடக்ட் மட்டும் தேவை, அதுக்கான கொட்டேஷனை அனுப்புங்க. புரியுதா? அவங்களுடைய ப்ரைஸ் லிஸ்ட்டு கேட்லாகு எல்லாமே இவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ இதில் 3 ப்ராடக்டை மட்டும் செலக்ட் பண்ணி அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு கொட்டேஷன் கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்கிறாங்கன்னு பாருங்கள். ஐ ரெக்வஸ்ட் யூ டு சென்ட் மீ எ டீடைல்டு கொட்டேஷன் regarding the requirements for upgradation of my computer system. Here is the list of items I would like to upgrade. Graphic card of 2 GB, RAM 2 GB, HDD capacity of 500 GB. இது வந்து ப்ராடக்ட் உடைய லிஸ்ட். I have a kind request to you to please do guide me in selecting the latest upgrades and branded company. The price ranges and the quality should be according to my satisfaction. So நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரு கொட்டேஷன் நீங்கள் அனுப்புங்க, எனக்கு வந்து அது சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் நான் வந்து ஆர்டர் போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். கைண்ட்லி சென்ட் மீ த கொட்டேஷன் ஆஃப் த ஃபாலோயிங் ஐட்டம்ஸ் அண்ட் கெட் இன் டச் வித் மீ ஆஸ் சூன் அஸ் பாசிபிள். அப்படின்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து எனக்கு அனுப்புங்க, அனுப்பிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள், ஃபர்தர் ஃபாலோ அப்போ நான் உங்களுக்கு பண்ணுறேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு கொட்டேஷன் நம்ம வந்து கம்பெனிலேருந்து இவங்க அனுப்பணும். சரியா? ஸோ இதில் வந்து இது வந்து ஒரு மாடல். என்ன மாடல் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு கொட்டேஷனுக்கான ரெக்வசிஷன். சரியா? கொட்டேஷனுக்கான ஒரு ரெக்வசிஷன். இப்போ அடுத்தது வந்து கொட்டேஷனுக்கான ரிப்ளை. இது வந்து இந்த லெட்டருக்குள்ள ரிப்ளை கிடையாது, இது ஒரு வேற லெட்டர். இதுக்கான கொட்டேஷன் வந்து நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணணும். சரியா? ஸோ இது வந்து டெக்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி இதில் நான் வந்து 2 அட்ரஸ் எல்லாம் எழுதலை. ஏன்னா இதில் வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கான இடம் இல்லைங்கிறதுனால நான் 2 அட்ரஸ் எல்லாம் எழுதலை. ஜஸ்ட்டு அந்த பாடி ஆஃப் த லெட்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா உங்களுக்கு அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் ஏற்கனவே நான் சொல்லிட்டேன் இல்லையா? ஸோ அதனால் இன்ஃபார்மலாக இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. 2 அட்ரஸ் இதில் இருக்காது. சரிங்களாமா? டெக்ஸ் இந்தியா திருப்பூர் அப்படின்னு போட்டு டேட் இருக்குது. டியர் மிஸ்டர் குமார், you recently inquired about the price of regular cotton shipments to Tuticorin. ஸோ அந்த குமார் அப்படிங்கிறவர் அவருக்கு வந்து எழுதுறாங்க. அவர் ஏற்கனவே என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா காட்டன் ஷிப்மெண்ட்ஸ் பற்றி ஒரு என்கொயரி எழுதியிருக்கிறாரு. At the requested amount including tax, this will cost rupees 12,000 per month. அதாவது ரெகுலராக காட்டன் கார்மெண்ட்ஸை வந்து டூட்டுக்குரின்க்கு வந்து அனுப்புறதுக்கு, அதாவது ரெகுலர் பர்ச்சேஸ் இது. அப்போ மாதம் 12,000 அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. பிகாஸ் வி ஹேவ்ன்ட் ஹேட் த ப்ளஷர் ஆஃப் ட்ரேடிங் வித் யூ பிஃபோர் அண்ட் டு ஷோ ஹவு மச் வி வேல்யூ யுவர் பொட்டன்ஷியல் பிஸ்னஸ் வி வில் கிவ் யூ a 1 year discount of rupees 11,000 per month. ஸோ அதாவது இதுக்கு வந்து மாதம் 12,000 ரூபாய் ஆகும். ஆனால் இதுக்கு முன்னாடி நாங்கள் உங்ககிட்ட வந்து என்ன பண்ணுறது இல்லை, ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போ தான் முதல்ல எங்ககிட்ட டீலிங் வச்சுக்கிறதுனால நாங்கள் என்ன பண்ணலான்னு நினைக்கிறோம், ஒரு வருஷத்துக்கு 11,000 அப்படின்னு போட்டு உங்களுக்கு கொடுக்கலான்னு நினைக்கிறோம். ப்ரொவைடிங் யூ அக்ரி டு த டேர்ம்ஸ் வித்தின் த நெக்ஸ்ட் 30 days சிஐஎஃப். சிஐஎஃப்னா என்ன அர்த்தம்? காஸ்ட், இன்சூரன்ஸ், ஃப்ரைட்டு. ரைட்டா? ஸோ இது எல்லாமே இந்த காஸ்ட்டோட இன்க்ளூட் ஆகிருக்குது அப்படின்னு அர்த்தம். ரைட்டாமா? வித்தின் நெக்ஸ்ட் 30 days. We look forward to working with Shared Zone and hope this is a beginning for a long and prosperous relationship. ஸோ அவங்க ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு கொட்டேஷன் போட்டு அனுப்பியிருக்காங்க. கொட்டேஷன்னா என்ன, அவங்க வந்து கேட்குற இதில். ஸோ நார்மலாக இப்படியும் எழுதலாம், இல்லாட்டி நீங்கள் போன லெட்டரில் நீங்கள் பார்த்தீங்க இல்லையா, இந்த மாதிரி இந்த கிராஃபிக் கார்டு ஆஃப் 2 GB, RAM 2 GB இதுக்கான அவங்க வந்து என்னென்ன ப்ரைஸு அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணி, இந்த ப்ரைஸை மென்ஷன் பண்ணி இதுக்கு கீழே அவங்க ஃபைனலாக என்ன டிஸ்கவுண்ட் இவங்க கொடுக்குறாங்க அப்படின்னும் இதுக்கு லெட்டர் வந்து எழுதலாம். ஸோ இதுக்கான ரிப்ளை வந்து நம்ம எழுதணும். சரியா? இதுக்கான ரிப்ளை கொட்டேஷன் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுக்கு இவர் வந்து ஒரு என்கொயரி லெட்டர் எழுதியிருந்தா எப்படி எழுதியிருப்பாரு அப்படிங்கிறத இமேஜின் பண்ணி இதுக்கு ஒரு என்கொயரி லெட்டரும் நம்ம எழுதணும். ஸோ ஃபார் we have seen the terms related to offers and quotations. ஸோ வேரியஸ் பிஸ்னஸ் டேர்ம்ஸ் நீங்கள் படிச்சிருப்பீங்க, அதனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் ஐ எம் எண்டிங் த செஷன்மா.